ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று தினம் 7/7/2025 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ரண்ட் பேஜ்லலாம் இன்றைக்கி அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணிடுறேன். அண்ட் தென் நம்ம வழக்கம் போல் சென்னை, தமிழ்நாடு இதெல்லாம் கூட அவ்வளோ நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எடிட்டோரியல் பேஜ்க்கு போயிடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா காமன் கோல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து ஆக்சுவலி ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்தான். இங்கே நம்ம இப்போ ரீசெண்டாக நிறைய பார்த்துட்ருக்கோம். நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து 5 கண்ட்ரீஸ்க்கு வந்து போயிட்டுருக்காங்க. பிரேசில், அர்ஜென்டினா, நமீபியா, கானா அண்ட் தென் ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ. இந்த 5 கண்ட்ரீஸ்க்கும் போகிறேன்ட்டு வந்து நம்ம இங்கேருந்து கிளம்பியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அர்ஜென்டினா போயாச்சு, கானா போயாச்சு, அண்ட் தென் ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ பற்றி நமக்கு நியூஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. இதை பற்றியெல்லாம் இன்னும் வந்து நமீபியா போயிட்டு அண்ட் தென் பிரேசிலில் நம்மளுடைய அந்த பிரிக்ஸ் மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆவார். ஸோ நம்மளுடைய மெயினான கோல்ஸ், இந்த காமன் கோல்ஸ் அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த விசிட்டுக்கான மெயினான கோல்ஸை பற்றி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாேருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டயாஸ்போரா. நம்மளுடைய இந்தியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்காங்க. ஸோ அந்த இந்தியன் டயாஸ்போரா அப்படின்றது நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஃபாரின் கரன்சி மெயின்டைன் பண்ணுறதுலையும் சரி, நம்மளோட இந்தியன்ஸ்க்கு எல்லாேருக்கும் எம்ப்ளாய்மெண்ட் ஆகிறதுமே சரி, எல்லாத்துக்குமே டயாஸ்போரா அப்படின்றது ஒரு வாய்ப்பு அமைக்குது. ஸோ இங்கே இருக்கிறவங்களுக்கு நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆகிறது, அண்ட் தென் அவங்களும் அங்கே எம்ப்ளாய்டாக இருக்கிறது, அண்ட் தென் அவங்களோட பேரண்ட்ஸும் இங்கே சேஃபாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் டயாஸ்போரா மூலிமா நம்ம வந்து நிறையவே பெனிஃபிட் ஆகிறோம். அது அந்த நம்மளோட பீஸ் அண்ட் செக்யூரிட்டியை வந்து நிலைநாட்டுறதுக்காக நம்ம வந்து நிறைய ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ஆகிட்டுருக்கோம். அண்ட் தென் ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி, அந்த பஹல்காம் இஷ்யூ அதெல்லாம் பற்றியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடில் இருக்க நம்மளுடைய 0 டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் டெரரிசம் அதையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இதை தாண்டி குளோபல் சவுத்தோடைய இன்கேஸ் அது குளோபல் நார்த் கண்ட்ரீஸாக இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட போய்ட்டு இந்த மாதிரி குளோபல் சவுத் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரியே ஒரு சில விஷயங்கள். இன்கேஸ் அது குளோபல் சவுத் கண்ட்ரீஸாக இருந்துச்சுன்னா அவங்க கூட நிறைய அக்ரிமெண்ட் ப்ரொவைட் பண்ணி அவங்களுக்கு நிறைய கிராண்ட்டு, நிறைய ப்ரைஸஸ் மாதிரி கொடுத்து அவங்களையும் கொஞ்சம் டெவலப் பண்ணுற மாதிரியான ஒரு சில விஷயங்களுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்காரு. ஸோ இதில் நம்மளுடைய இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா இதெல்லாமே மோஸ்ட்லி ஆஃப்ரிக்கா சைடில் இருக்கிறது தானே. ஸோ ஆஃப்ரிக்கா கண்ட்ரிஸு தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துலலாம் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம். ஸோ அவங்கக்கிட்டேருந்து நம்ம கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வாங்கிட்டு நம்ம கண்ட்ரியில் ரொம்பவே அதிகமாக இருக்குது அந்த ஃபார்மக்யூட்டிக்கல் சைட், வேக்சின்ஸு, டிஜிட்டல் டெக்னாலஜி, ஃபுட் செக்யூரிட்டி. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அவங்கக்கிட்டேருந்து வாங்கிட்டு. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அர்ஜென்டினா கிட்ட வந்து நம்ம கிரிட்டிக்கல் மினரல்ஸ், ஷியல் கேஸ், ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் கானா கிட்ட வந்து நிறைய இந்த வேக்சின் ப்ரொடக்ஷனுக்கான பார்ட்னர்ஷிப், இந்த மாதிரியான ஒவ்வொரு கண்ட்ரிஸ்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்பெஷாலிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுமே வந்து சைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. அந்த காமனான கோல்ஸ் பற்றி தான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இங்கெல்லாம் கூட அவ்வளோ இது இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். அண்ட் தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா த நியூ பேட்டில் சேலஞ்ச் எடிட்டோரியல் பேஜில் இந்த மெயின் எடிட்டோரியல் பேஜ்க்குமே நம்ம எப்போவுமே பார்க்கணும் இல்லையா. ஸோ த நியூ பேட்டில் சேலஞ்ச் ஆஃப் சைனா பாகிஸ்தான் கல்யூஷன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த பஹல்காம் இஷ்யூ சிந்தூர் ஆப்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இடத்துலையுமே வந்து யூஎஸும் சைனாவும் பாகிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு வரவே இல்லை. ஸோ அவங்களுமே நாங்கள் நியூட்ரலாக தான் இருக்கோம், நாங்கள் வந்து இவங்களுக்கும் ஹெல்ப் பண்ண விரும்பல, அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ண விரும்பல அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் ஆஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவும் சைனாவும் பாகிஸ்தானும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ். அதுவும் நம்மளுடைய இந்தியாவை அட்டாக் பண்ண வராங்க பாகிஸ்தான் அப்படின்னும் போது ஃபார் ஷுர் வந்து சைனா ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது. ஸோ இப்போ அஃபிஷியலான ஒரு சில ஆதாரங்களோடு வந்து பார்த்திங்கன்னா சைனா வந்து பாகிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ என்னென்ன பண்ணியிருக்காங்க, அதாவது அந்த மே மந்த் நடந்த 4 நாள் கான்ஃப்ளிக்ட் இல்லையா, அந்த பஹல்காம் இஷ்யூ அது நடந்தது. அந்த நம்ம அவங்களுக்கு எதிர்க்க வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்றது பண்ணோம். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, சைனா இவங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னா அட்வான்ஸ்டு ISR, அதாவது இன்டெகிரேட்டட் செக்யூரிட்டி ரேடார் சிஸ்டம் அப்படின்னு சொல்ல பண்ணுற அட்வான்ஸ்டு ISR, அவங்களோட அட்வான்ஸ்டு இன்டெகிரேட்டட் செக்யூரிட்டி ரேடார் சிஸ்டமை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் சைனீஸ் ஆரிஜின் மிலிட்ரி ஹார்ட்வேர் கூட வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நிறைய சைனீஸோட இந்த J-10C அண்ட் தென் HQ-9 இந்த மாதிரி ஃபைட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்க்கு.
அண்ட் தென் பெய்டான் சேட்டிலைட் சிஸ்டம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரியல் டைம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நம்மளுடைய மிசைல் வந்து இப்படி தான் போகணும் அப்படின்றது கைட் பண்ணும். இந்த சேட்டிலைட் வந்து பார்த்திங்கன்னா கைட் பண்ணும். அண்ட் தென் அந்தந்த டைமில் ரியல் டைமில் என்ன நடக்குது அப்படின்றத இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சேட்டிலைட் மூலியமாகவும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் சைனீஸ் ஸ்டேட் மீடியா ஆம்ப்ளிஃபைட் பாகிஸ்தான்ஸ் நரேட்டிவ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் டிப்ளமேட்டிக் சிக்னலிங் நிறைய சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது. அண்ட் தென் ஆல்மோஸ்ட் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா சைனா வந்து பாகிஸ்தானுக்கு நிறைய விதமாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இப்போ அஃபிஷியலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க நம்மளுடைய மிலிட்ரி மெம்பர்ஸ். ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். அண்ட் தென் இது கோஆப்ரேட்டிவ்ஸ் மஸ்ட் பி இந்தியாஸ் எக்கனாமிக் போன்ஸ் ஏஷியா அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ஆர்டிக்கல் இன்றைக்கி ஏன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இன்றைக்கி வந்து ஒரு செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது 4th இயர் அந்த யூனியன் கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா 4th இயர் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்றது உண்மையிலே இப்போதைக்கு நம்மளுடைய இந்தியாவுக்கு ரொம்பவே தேவைப்படுற ஒன்று. ஏன்னா நம்ம டோட்டலாக பியூர் பப்ளிக்காக இருந்தாலும் இப்போதைக்கு நம்மளுடைய இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ரொம்பவே அதிகமான டிஸ்பெனிஃபிட்ஸ் அண்ட் தென் பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் நிறைய டிஸ்பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபுல்லாகவே வந்து ப்ரைவேட்டாக இருந்தாலும் நம்மளால் ஃபுல்லாக இது பண்ண முடியாது. ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்றது நமக்கு உண்மையிலே வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்மளோட டெவலப்பிங் இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்றது. ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை இப்போ 4th இயர் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா அதுக்கு அந்த டைமில் வந்து நம்மளுடைய அமித்ஷா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கார். ஸோ கோஆப்ரேட்டிவ்ஸ் மஸ்ட் பி இந்தியாஸ் எக்கனாமிக் பேக் போன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு அப்படின்றது தான் நியூஸு. ஸோ ஆஃப்கோர்ஸ் நம்ம வந்து இந்த மாதிரியான முக்கியமான நபர்கள் சொல்லும்போது இதை நம்ம எக்ஸாம்ஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ 4th லார்ஜஸ்ட் எக்கனாமியாக இப்போ நம்ம இந்தியா இருக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய பேக் போன் வந்து பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. அது இனிமேல்ட்டும் நம்மளுக்கு வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இந்த இதில் வந்து நிறைய இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி டிஜிட்டலைசேஷன் அண்ட் தென் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வரதுக்காகவும் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அண்ட் தென் இதை தாண்டி வந்து இவங்களோட ரோல் என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணுன்னு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய டிரான்ஸ்பரன்சி, அதாவது இப்போ கவர்மெண்ட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக நடக்கும். கோஆப்ரேட்டிவ்ன்றது இப்போ நம்ம நிறையவே வந்து பார்த்துருக்கோம் இல்லையா. நிறைய வில்லேஜஸில் வந்து போயிட்டு பால் வாங்கிட்டு வருவாங்க. அண்ட் தென் நிறைய மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வேன் போயிட்டு இந்த அமுல் அந்த மாதிரி அண்ட் தென் இப்போ ரீசெண்டாக கண்ட்ரி டிலைட் எல்லாம் கூட வந்திருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு அவங்க வாங்கிட்டு வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இங்கே கோஆப்ரேட்டிவ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய ஜிடிபி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். ஏன்னா வந்து இப்போது ப்ரொடக்ஷன் அதிகமானால் தான் ஜிடிபி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ப்ரொடக்ஷன் அதிகமாகணுன்னா முதல்ல இருக்கிற இடத்துலேருந்து டிமாண்ட் இருக்கிற இடத்துக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சப்ளை கொடுக்கணும். ஸோ அப்போ தான் ப்ரொடக்ஷனுமே இன்னுமே அதிகமாகும். ஸோ அதுக்கான ஒரு வழி தான் வந்து இந்த கோஆப்ரேட்டிவ்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இது தாண்டி இந்த கோஆப்ரேட்டிவ்ஸை வந்து இப்போ மாடர்னைஸ் பண்ணணும், நிறைய எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், நிறைய பேர் அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி, இந்த கோஆப்ரேட்டிவ் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1904லேருந்தே நம்மளோட இந்தியாவில் இருக்குது. ஸோ கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டிஸ் ஆக்ட் அப்படின்றது 1904லேருந்தே இருக்குது. நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேயே 27% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் கோஆப்ரேட்டிவ்ஸ் நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. அண்ட் தென் 20% வந்து இந்தியன்ஸ் தான் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸில் இருக்கிறது. 20% வந்து இந்தியன்ஸ் தான். மெயினாக ரொம்ப டாப் 3ல் இருக்குது. இதுக்கெலாம் நிறைய கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹவுசிங், அப்புறம் டெய்ரி அண்ட் தென் அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டி. ஸோ இந்த 3 வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ரொம்ப டாப்பில் இருக்குது. ஸோ கோஆப்ரேட்டிவ்ஸ் நல்லா ஆக்டிவாக வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது தாண்டி நம்ம கவர்மெண்ட்டும் இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோஆப்ரேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நிறைய இந்த ப்ரைமரி அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் சொசைட்டிஸை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்தன் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் தென் நிறைய ஃபர்ஸ்ட் கோஆப்ரேட்டிவ் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் தென் மெயினாக 5 இதெல்லாம் பண்ணணும். நீங்கள் இன்னும் கோஆப்ரேட்டிவ்ஸ் வந்து இன்னும் நல்லா வளர்கிறதுக்கு இந்த 5 விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில ரோட் மேப்ஸ்லாம், அதாவது இந்த பீப்புள்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணுறது, அண்ட் தென் இந்த கிரெடிட் சிஸ்டம்மை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறது, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸில் நம்ம இன்வால்வ் ஆகிறது,
அண்ட் தென் பாலிசி ரிஃபார்ம்ஸ், கம்யூனிட்டி ப்ராஸ்பரிட்டி, இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரோட் மேப்பும் வந்து பார்த்திங்கன்னா போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட்டும் அதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் நிறையவே எடுத்துகிட்ருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த அமித்ஷா அவர்கள் வந்து இப்போது ரீசெண்டாக இப்போ நடந்துகிட்ருக்க இந்த 4th ஆனிவர்சரி கொண்டாடுறதுல வந்து பார்த்திங்கன்னா இவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் இது மென்ஷன் வந்திருக்கு. இதை தாண்டி ஒரு சில பாயிண்ட் ஆஃப் வியூ லைக் அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் பற்றி நம்ம லைட்டாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த கோஆப்ரேட்டிவ் ஆக்ட் அப்படின்றது 1904லேருந்தே நமக்கு செயல்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறமா அமெண்ட் பண்ணி நம்ம இப்போ எதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் மட்டும் இது தாண்டி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ 97th அமெண்ட்மெண்ட் அப்படின்றது வந்து 2011 97th அமெண்ட்மெண்ட் நடந்து. ஸோ அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் தென் இது தாண்டி ஆர்டிக்கல் 43B அப்படின்றது கோஆப்ரேட்டிவ்ஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவே எடுத்துகிட்டு வரப்பட்ட ஆர்டிக்கல் செக்ஷன். அண்ட் தென் இது தாண்டி ஆர்டிக்கல் 243ZHலேருந்து 243ZT வரைக்கும் கோஆப்ரேட்டிவ் கவர்னன்ஸ்க்காகவே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ இன்றைக்கி இந்த செலிப்ரேஷன்னால் அந்த செலிப்ரேஷனில் நம்மளோட யூனியன் மினிஸ்ட்ரி அமித்ஷா அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இது வந்து நமக்கு நியூஸ் தான் இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ வந்து மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. இது என்விரான்மெண்ட் இம்பேக்ட் ஸ்டடி ஃபார் நிக்கோபார் ப்ராஜெக்ட் டவுன் பிளேஸ் எர்த்குவேக் ரிஸ்க் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இது ஆக்சுவலி என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்தமான் அண்ட் நிக்கோபார் அப்படின்றது எங்கே இருக்கோன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ பே ஆஃப் பெங்காலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் வந்து ஒரு ஹிமாலயாஸோட எக்ஸ்டென்ஷன் சொல்லலாம். அதாவது ஏன்னா அந்த ஒரு லைன் போட்டு பார்த்திங்கன்னா ஹிமாலயாஸ் அண்ட் தென் அது அப்படியே அந்த நார்த் ஈஸ்டர்ன் சைட்ஸ் வந்து அது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஐலாண்ட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதோட எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லுவோம் மோஸ்ட்லி. ஸோ அந்த இடத்துல நம்ம டெவலப்மெண்ட் நம்ம நிறைய வந்து டெவலப் பண்ணோம் அப்படின்ற மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம நிறைய டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரலாம். அந்த மாதிரி போர்ட் பில்ட் பண்ணுறது, ஷிப் போர்ட்ஸு, ஏர்போர்ட்ஸு, டூரிசம் நிறைய எடுத்துகிட்டு வர்றது, இந்த மாதிரியான பல விஷயங்கள் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு அதுக்காக பட்ஜெட்டில் 72,000 crore rupeesலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த கிரேட் நிக்கோபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் அப்படி பில்ட் பண்ணுறதுக்காக நம்ம அந்த மாதிரி பண்ணியிருந்தோம். பட் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன்னா வந்து அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பசேலுன்ட்டு நிறைய ஃபாரஸ்ட், நிறைய நம்மளுடைய கல்ச்சர்ஸ், நிறைய ட்ரைபல் பீப்புள்ஸ் இந்த மாதிரியான வசிக்கிற இடம்ன்றதுனால ஸோ என்விரான்மெண்ட்டுக்கு எந்த இம்பேக்டும் வரக்கூடாது அப்படின்றதுனால என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடுத்திருக்காங்க. ஸோ ஆனால் அந்த அசஸ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, நம்ம இப்போது அந்த அந்தமான் அண்ட் நிக்கோபாரில் இந்த மாதிரியான நிறைய டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது அது நிறைய எர்த்குவேக் ஃபார்ம் பண்ணி நிறைய சுனாமி கூட 2004 வந்த மாதிரியான சுனாமிஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து இப்போது நம்ம அங்கே ஏற்படுத்தின எல்லா பிளான்ஸுமே வந்து ஒரு கொஷின் மார்க்கில் ஸ்டாப் பண்ணி வச்சிட்ருக்காங்க. ஸோ இனிமேல் தான் நம்ம வந்து பார்க்கணும் அது என்ன நடக்க போகுது அப்படின்றது. இனிமேல்ட்டு அங்கே என்ன பண்ணுவாங்க, அட்லீஸ்ட் நம்ம மினிமலாக என்னென்ன பண்ணலாம் அதை டெவலப் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நம்ம பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா நம்ம நியூஸ் தொடர்ந்து பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். இது தாண்டி இந்த கிரேட் நிக்கோபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் அப்படின்றது எப்போ எடுத்துகிட்டு வரப்பட்டது அதை பற்றி ஒரு சின்ன ஜென்ரலான நியூஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2021 எடுத்துகிட்டு வரப்பட்டது. இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் எல்லாம் வந்து அதிகப்படுத்துது. ஏன்னா அது ஒரு ஐலாண்ட் இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு போர்ட் இருக்கும்போது நமக்கு அந்த சீயில் இந்த பக்கமும், அதாவது அந்த ஐலாண்டுக்கு இந்த பக்கமும் நம்ம வந்து ஷிப் ட்ராவல் பண்ணலாம், அந்த பக்கமும் ஷிப் ட்ராவல் பண்ணலாம். ஒரு நடுவில் நமக்கு ஒரு ரெஸ்ட் மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அந்த நிறைய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸு இதெல்லாம் அங்கே வந்து அமைக்கலான்ற மாதிரி இருந்தாங்க. டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட்டு, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், அண்ட் தென் அது ஒரு டவுன்ஷிப் மாதிரி நிறைய டவுன்ஸ் டெவலப் பண்ணுறது, அண்ட் தென் அந்த கேஸ் அண்ட் சோலார் பேஸ்டு பவர் பிளான்ட்ஸ்லாம் அங்கே ஃபார்ம் பண்ணலாம். இந்த மாதிரியான பல பிளான்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முற்றுப்புள்ளி மாதிரி இப்போது இந்த என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு முற்றுப்புள்ளி மாதிரி இருக்குது. ஸோ இதை தாண்டியும் நம்ம பண்ணோம் அப்படின்னும் அந்த என்னென்ன சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எர்த்குவேக், சுனாமியாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் அங்கே ஒரு ரொம்பவே அழகான ஒரு பேர்ட் சான்ச்சுரி வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேர்ட் சான்ச்சுரி இருக்குது. அது ரொம்பவே அஃபெக்ட் ஆகப்படும். அண்ட் தென் இதெல்லாம் தாண்டி அங்கே இருக்கிற ட்ரைபல் பீப்புள்ஸ், அதாவது அங்கேருந்து இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ட்ரைபல் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆகப்படுவாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெயினாக இந்த ஷாம்பென், நிக்கோபனீஸ் அந்த மாதிரியான ஒரு சில
ஸ்பெசிஃபிக்கான ட்ரைபல் பீப்புள்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் ரொம்பவே அஃபெக்ட் ஆகப்படுவாங்க அப்படின்றது தான் வந்து சேலஞ்சஸாக சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ப்ராஜெக்ட் எப்படி போகும் அப்படின்றத பார்க்கணும். அண்ட் தென் மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை இங்கெல்லாம். ஸோ ஃபைனலி ரீச் டைம் மீடியம் இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்காச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் நாளை சந்திப்போம்.